ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா இரும்பு செக்கு, அதாவது லோட்ரி. செக்லேயே 2 டைப் இருக்கும், மரச்செக்கு, இரும்பு செக்குன்னு சொல்லுவாங்க. அந்த இரும்பு செக்கை பற்றி நீங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோக்குள்ளே வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இரும்பு செக்கை பற்றி எப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா இரும்பு செக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா ரோட்டரி செக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த எள்ளு, கடலை பருப்பு, அப்புறம் தேங்காய் பருப்பு இதெல்லாம் போட்டு ஆட்டக்கூடிய இரும்பு செக்கு. செக்குலேயே பார்த்தீங்கன்னா மரச்செக்கு இருக்குது, இரும்பு செக்கு இருக்குது. அந்த இரும்பு செக்குங்கிறது இதுதான், அதாவது ரோட்டரின்னு சொல்லுவாங்க. இது வந்து உலக்கைன்னு சொல்லுவாங்க. இது இரும்பு உலக்கை, இதுதான் உரல். இந்த போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவியான ஒரு இரும்பு. இப்போ வந்து கடலைப்பருப்பு இதில் போடும்போது பார்த்திங்கன்னா இது வழியாக அரைக்கப்பட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து இந்த இது வழியாக வரும். அதாவது இப்போ இரும்பு செக்கை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு போட பார்த்திங்கன்னா அப்படியே எண்ணெய் கீழே இறங்கிட்டே இருக்கும், இந்த வழியாக இறங்கிட்டே இருக்கும். அதே மரச்செக்குங்கிறது அப்படி இருக்காது. பருப்பு போட்டு எல்லாம் ஆட்டினதுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெய் எடுத்து விட்ற மாதிரி இருக்கும். இதில் வந்து டைரெக்டாக வந்துகிட்டே இருக்கும். பருப்பு போட்டால் இங்கே எண்ணெய் அப்படியே டைரெக்டாக. இந்த மிஷின் பார்த்திங்கன்னா 15 HP 72 போனது. அதே மாதிரி ஸ்லோ ஸ்பீட் மோட்ரு, அதாவது பார்த்தீங்கன்னா 960 RPM இருக்கிற மோட்டரை யூஸ் பண்ணக்கூடியது. அப்போ தான் வந்து கரெக்டாக அந்த சுட்டு கரெக்டாக வரும். செக்குக்கு வந்து அவ்வளோ வேகமாக ஓடணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் இது ஸ்லோ ஸ்பீட் மோட்டர் தான். ஆனால் 15 HP மோட்டர் கொஞ்சம் இழுவை கொஞ்சம் அதிகமாக. இந்த செக்கில் பார்த்தீங்கன்னா இரும்பு செக்கில் ஒரு டைம் நம்ம பருப்பு போட்டு எண்ணெய் ஆட்டி எடுக்கிறதுக்கு, ஒரு டைம் ஆட்டுறதுக்கு ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் டைம் ஆகும். பாருங்கள், இப்போ நம்ம ஒரு கணம் பருப்பு போட்டாச்சு. அந்த பருப்பு போட்டு ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம போட்ட பருப்பு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த அளவுக்கு ட்ரை ஆகி புண்ணாக்கு ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, புண்ணாக்கு ஆயிடுச்சு. இப்போ இதில் ஆட்டின எண்ணெய் பார்த்தீங்கன்னா இங்கே இவ்வளோ வந்திருக்கு. பாருங்கள், இதான் இப்போ இந்த ஆட்டி வச்சுருக்க எண்ணெயை பார்த்தீங்கன்னா அப்படி எடுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் பாருங்கள், இது எதுக்காக அப்படி தனியாக வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வடிகிறதுக்காக. அதாவது இந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் அப்படியே விட்டுருவாங்க. ஒரு நாள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா செடிமெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த பேக்கிங் பண்ணி நம்மளுக்கு உபயோகம் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இரும்பு செக்கை பற்றி தெரிஞ்சிருப்போம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இரும்பு செக்கு எப்படி வேலை செய்யுது, அதில் என்ன மாதிரி பருப்புலாம் எப்படி போட்டு ஆட்டுறாங்க, எல்லாத்தையும் பற்றி நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.